சங்கதின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு விடுமுறையில் மாற்றம், வெளியான விசேட அறிவிப்பு. பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நடந்துள்ள ரகசிய சந்திப்புகள், வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். உடனடியாக மூடப்படும் மதுபான கடைகள், மதுபான பிரியர்களுக்கு ஷாக். ரணிலின் வீட்டிற்குள் நுழைந்த சிஐடி, திடீர் விசாரணை. சங்கதினூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். இலங்கையில் உடனடியாக மற்றும் ஒரு தேர்தல், அனுர தரப்பிற்கு சென்றுள்ள முக்கிய கோரிக்கை. போர் பதற்றம், உலக சந்தையில் கிடுகிடுவென உயரும் எண்ணெய் விலை. விஜய்க்கு எதிராக கிளம்பும் புதிய சர்ச்சை, பறந்தது கடிதம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான அரச வெசாக் உற்சவத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு மே மாதம் 30ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த நாளான மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்திற்கு இணங்க இம்முறை வெசாக் வாரம் மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் மைத்திரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளனர். மைத்திரி விக்ரமசிங்கவின் உடல்நலக்குறைவு காரணமாக அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய கொழும்பில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டனர். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது கடந்த 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பேராசிரியர் விருது வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தார். இதன்போது சுமார் 16.6 மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்கு அமையவே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே பலமுறை வாக்குமூலம் அளிக்க வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் உடல்நலக்குறைவு காரணமாக மைத்திரி விக்ரமசிங்க சமூகம் அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்தே நேற்று அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளின் ஒரு அங்கமாகவே இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என சில எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. $2.5 மில்லியன் அரச பணம் காணாமல் போனமை, நிலக்கரி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பலய கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளால் இந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டுள்ளது. மோசடியை தடுத்து நிறுத்த யாராலும் முடியவில்லை. இவ்வாறான பல்வேறு மோசடிகள் பதிவாகி வருவதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நிலக்கரி மோசடி, திரைசேரி மோசடி போன்ற மோசடிகளில் ஊடாக அரசாங்கத்தின் இயல்பு வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி மோசடியை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அமைச்சரினாலும் முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தனியொருவராக நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது எனவும் அதற்கு அமைச்சர்களின் ஒப்புதல் இருந்திருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஹேக்கிங் விவகாரத்தினால் வங்கிகள் மீதான மக்களின் நம்பிக்கை பழுதடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நடந்த பல சந்திப்புகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு துறையினர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வுத் துறையினர் சமர்ப்பித்துள்ள தகவல்களின்படி பெரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தெரியவந்துள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றுள்ளனர். செல்லினூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றே இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். ஆயுத கையளிப்பில் ஜெனரல் சரத் பொன்சேகாவை தொடர்புபடுத்துமாறு உதய கம்பன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கிய தகவல் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டமை அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றதாக கூறுமாறு உதய கம்பன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது கட்சிக்காரருக்கு திட்டமிட்ட முறையில் பொய் பிரச்சாரங்களை செய்யுமாறு அறிவுறுத்தியமைக்காக கம்பன்பிலவிற்கு எதிராக பல தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது சட்டத்தரணிகள் ஒழுக்க கோவையை மீறும் செயல் எனவும் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிள்ளையான் சித்திரவதை முகாம் ஒன்றையும் நடத்தி வந்தமையும் தெரியவந்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை 1 ஆண்டுக்கு மேல் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றது. கடந்த 2ஆம் தேதி அன்று அவர் கல்கிஸ்ஸ நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரை பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க கல்கிஸ்ஸை பிரதம நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டிருந்தார். சந்தேக நபரின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் சட்டத்தரணியான உதய கம்பன்பில பிள்ளையான் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையானார். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் செயலிகள் ஊடாக அனுப்பப்படும் ஆபத்தான மென்பொருட்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் புதிய வகை நிதி மோசடிகள் குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருமண அழைப்புதல்கள், மின்சார கட்டண பட்டியல்கள் அல்லது அதிர்ஷ்ட லாப அறிவிப்புகள் என்ற பெயரில் இந்த மோசடியான கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இவற்றை தரவிறக்கம் செய்யும் போது கையடக்க தொலைபேசியில் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள் ஊடுருவுகின்றதாக காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் மோசடிக்காரர்கள் கையடக்க தொலைபேசி திரையை கட்டுப்படுத்துவதுடன் வங்கிக் கணக்குகளுடன் தொடர்புடைய ரகசிய OTP இலக்கங்களையும் திருடி பணத்தை மோசடி செய்வதாகவும் எச்சரித்துள்ளனர். அறிமுகமில்லாத அல்லது சந்தேகத்திற்குரிய நபர்களிடமிருந்து வரும் எந்தவொரு கோப்பையும் திறக்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் தங்களது கையடக்க தொலைபேசிகளில் உள்ள இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் என்ற தெரிவை செயலிழக்க செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை செயலிகளை தரவிறக்கம் செய்யும் போது எப்போதும் உத்தியோகபூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் மே மாதத்தில் சர்வதேச தொழிலாளர் தினம் மற்றும் வைகாசி விசாக பூரணியை முன்னிட்டு நாட்டின் அனைத்து மதுபான சாலைகளையும் 3 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட தினங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கலால் திணைக்களத்தின் அறிவிப்பின்படி பின்வரும் நாட்களில் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும். மே 1, மே 30, மே 31 ஆகும். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு இணங்க இந்த ஆண்டு வைகாசி விசாக பூரணி தினம் மே 30ஆம் திகதி அனுசரிக்கப்படவுள்ளதுடன் அதற்கு அடுத்த நாளான மே 31ஆம் திகதி பொது விடுமுறை தினமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 27 முதல் ஜூன் 2 வரை தேசிய வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் பல்வேறு சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் நிலவரம் பலத்த எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சியின் நிறங்கள் பூசப்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டுள்ளமைக்கு கண்டனம் தெரிவித்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உயிருள்ள பறவைகள் மீது இவ்வாறு சாயம் பூசுவது கடும் கண்டனத்திற்குரியது என பேட்டா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. புறாக்கள் மீது சாயம் பூசுவது அவற்றின் இறக்கைகளை மற்றும் தோலில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
இதுபோன்ற செயல்கள் விலங்கு சித்திரவதை சட்டத்தின் கீழ் வரும் என்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இதுகுறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான செயற்பாடுகளை தவிர்க்க அக்கட்சி முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.